சற்று முன் திமுகவில் இணைந்த செம்மலை ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் அதிமுகவினர். சற்று முன் புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் கார்த்திக் தொண்டைமான் பேட்டியளித்துள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் அதற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து கட்சி பணிகளையும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செல்ல தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன் என்றார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த கார்த்திக் தொண்டைமான், அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அவர்களது செயல்பாடுகள் சரியில்லை. கட்சி போகின்ற போக்கே சரியில்லை. இதனால்தான் திமுகவில் இணைந்தேன் என்று அவர் கூறினார். ஆக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அதிருப்தி அடைந்த அன்வர் ராஜா அக்கட்சியில் இருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்தார். கடந்த 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் ஐக்கியமான நிலையில் தற்போது புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் திமுகவில் இணைந்துள்ளார். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜாவுக்கு பிறகு அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைவதாக கடந்த ஒரு மாதமாகவே சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் கசிந்து வந்தது. ஆனால் அந்த முக்கிய புள்ளி குறித்து தகவல் எதுவுமே வெளிவராமல் இருந்து வந்தது. தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செம்மொழி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கு ஸ்டாலினும் வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து செம்மொழி திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.